ரேமா இவாஞ்சலிக்கல் மிஷன் ஊழியங்களின் சார்பாக உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இதனால் காலை தியானத்திற்கென்று ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதனுடைய முன் பகுதியை நம்ம தியானிக்கலாம். 1:5 சொல்லுகிறது, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். ஆண்டவர் தாயின் வயிற்றில் நாம் உருவாவதற்கு முன்னே அவர் நம்மை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை இது எரேமியாவுக்கு தானே அப்படி சொன்னார், எல்லாருக்குமா இது சொந்தம் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆண்டவருடைய வேத வார்த்தை இந்த ஒரு இடத்தில் மாத்திரம் இப்படி இருந்தால் ஒருவேளை நாம் இது எரேமியாவுக்கு மாத்திரம் சொன்னது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரோமர்கள் நிருபத்திலே பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார், உலக தோற்றத்திற்கு முன்னே உங்களை அவர் பார்த்தார். உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் நம்முடைய முகத்தை அவர் பார்த்தார் என்றால் ஆண்டவர் இந்த உலகம் உருவாவதற்கு முன்னே நம்மை பார்த்திருக்கிறார். அவருக்கு அனைத்தும் தெரியும். ஆகவேதான் அவர் என்னோடு கூட பேசும் பொழுது இந்த வார்த்தையை சொன்னார், நீ இமேஜின் பண்ணி வைத்திருக்கிறதை விட நான் பெரியவர் என்று சொன்னார். நம்முடைய கற்பனைகளுக்கெல்லாம் அடங்காத அவருடைய ஞானம். ஏனென்றால் அவர் கடவுள். அவரை நாம் எப்படி முழுமையாய் புரிந்து கொள்ள முடியும்? ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை அறிந்திருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆண்டவரை என்ன உமக்கு தெரியும்? உங்களைத்தான் முழுமையாக எனக்கு தெரியாது இன்னும், ஆனால் என்னையே உமக்கு தெரியும். இப்போ ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிற தேவன் இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் குறித்து அவருக்கு ஒரு சித்தமும் ஒரு திட்டமும் உண்டு. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை குறித்த உம்முடைய சித்தத்தின்படி என்னை நீர் நடத்தும். நீர் என்னை எப்படிப்பட்டவனாய் வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அப்படிப்பட்டவனாய் என்னை நீர் மாற்றும் ஆண்டவரே. அவர் சமூகத்தில் காலை வேளையிலே நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம். பயப்பட தேவையில்லை. நம்மை முழுமையாய் அறிந்த தேவன் அவர். நம்முடைய எல்லா காரியங்களும் அவருக்கு தெரியும். அவரிடத்தில் மறைப்பதற்கு நம்மிடத்தில் ஒன்றுமில்லை. நம்மை முழுமையாய் அறிந்த தேவன் அவர். அவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்பது மட்டும்தான் நம்முடைய வேலை. மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே என்னை அறிந்திருக்கிற தேவன், என்னை தெரிந்து வைத்திருக்கிற தேவன், உலக தோற்றத்திற்கு முன்னே என்னை பார்த்த தேவன், என்னை குறித்த உம்முடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி உம்முடைய பாதையிலே என்னை நடத்தும். வலது கரம் பிடித்து பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் காலை வேளையிலே பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நீர் சொல்லுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.